الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه ومن سار على نهجه أجمعين أما بعد. இந்த உலகத்தை சிருஷ்டித்து இந்த உலகத்தை படைத்து அவற்றில் பல படைப்பினங்களை படைத்து அவற்றிலும் மிகவும் கண்ணியமான ஒரு உயரியமான ஒரு படைப்பினமாக இந்த மனிதனை படைத்து மனிதனுக்கு பல அங்க அவயங்களை படைத்து அவற்றிலும் குறிப்பாக அல்லாஹு தாலா வயிற்றை படைத்து வயிற்றுக்குள்ளும் கருவைத்து கருவுக்குள்ளும் உருவைத்து அவ்வுருவுக்கும் உயிர் கொடுக்கும் ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாய் அல்ஹம்துலில்லாஹ் நான்காவது நோன்பை நானும் நீங்களும் படித்தவர்களாய் இந்த நேரத்திலே உங்களை சந்திக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே பானகமுவ விஷனரி யூத் ஆர்கனைசேஷன், அதாவது 2022 காபோதர சாதாரணதர பரீட்சையை முகம் கொடுத்த மாணவர்களாய் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ரமலான் காலத்தை பூரணமாக ஒரு பிரயோசனமிக்க மாதமாக கழிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் போட்டி நிகழ்ச்சி இந்த இடத்தில் நீங்களும் ஒன்றுகளும் இருக்கின்றோம். அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய நிகழ்ச்சியிலே நான் உங்களை ஓரிரு நபிமொழியினூடாக இந்த நிகழ்ச்சியை கழிக்கலாம்னு நினைக்கின்றேன். அந்த வகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், மன் ஸாம ரமலானன் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. நாமெல்லாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கூடிய ஒரு ஹதீஸ், பரிச்சயமான ஒரு ஹதீஸ். யார் ஒருவர் ரமலான் மாதத்திலே அதாவது நன்மையை எதிர்பார்த்தவராக, முதலாவதாக ஈமான் கொண்டவராக நன்மையை எதிர்பார்த்த வண்ணம் யார் ஒருவர் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோக்கின்றாரோ அவருக்கான கூலி என்ன தெரியுமா சகோதரர்களே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அல்லாஹு தாலா இப்படியாப்பட்ட ஒரு பாக்கியத்தை, இப்படியாப்பட்ட ஒரு அமலை, நல்ல அமலை அல்லாஹு தாலா இந்த நோன்பினூடாக அவனுடைய அடியார்களுக்கு வைத்திருக்கின்றான். அல்லாஹு தாலா சூரா பக்ராவிலே 183 வசனமாக அல்லாஹு தாலா கூறி காட்டுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டோர்களே, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினர் மீது எவ்வாறு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ, விதியாக்கப்பட்டதோ, அதே போன்று உங்கள் மீதும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா இந்த நோன்பை கடமையாக்குகின்றான். அன்பின் இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு மாத்திரம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களுக்கு மாத்திரம்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை சகோதரர்களே. ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா கூறுகின்றான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினர் மீது எவ்வாறு அந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது அல்லாஹு தாலா கூறுகின்றான். அன்பின் இஸ்லாம் உறவுகள் எல்லாம் நடிகார்கள், எங்களுடைய நபிமார்கள், எங்களுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்கள், அதாவது எங்களுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்கள் உட்பட நோன்புகளை நோட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த நோன்பினுடைய அமைப்பு வித்தியாசப்பட்டிருந்தாலும் நோன்பு என்ற அந்த கடமையை அந்த நபிமார்கள் நிறைவேற்றினார்கள். உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற சமயத்திலே, அந்த நேரத்திலே அங்கே மதீனாவிலே போய் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே மதீனத்து யூதர்கள் நோன்பு நோட்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வினவுகிறார்கள், அவர்கள் ஏன் நோன்பு நோட்டிருக்கின்றார்கள் கேட்ட நேரத்திலே அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா இந்த நாளில் தான் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றினான் என்று அதற்காக வேண்டி நாங்கள் நோன்பு நோக்கின்றோம் என்று யூதர்கள் கூறினார்கள். அதன் தொடராய்தான் ஆஷுரா, தாசுஆ என்று சொல்லப்படக்கூடிய அந்த 2 நோன்புகளும் எமக்கு விதியாக்கப்பட்டது. அன்பின் இஸ்லாம் உறவுகளே, எனவே இந்த விடயத்தினூடாக எங்களுக்கு புலப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு மாத்திரம் நோன்பு விதியாக்கப்பட்டதல்ல, மாறாக எங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், அல்லாஹு தாலா அந்த ஒரு சூறாவை இறக்க வைத்திருக்கின்றான், மரியம் என்று சொல்கின்ற சூறா. எங்களுக்கெல்லாம் தெரியும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட ஒரு நோன்பை நோட்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த அமைப்பில் நோன்பை நோட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் யாரோடும் கதைக்காமல் நோன்பை நோட்டார்கள். அதுதான் அவருடைய நோன்பு. அன்பு இஸ்லாம் உறவுகள் எல்லாம் நடிகார்களே, இந்த நோன்பு என்று சொல்கின்றது விடயம் வெறுமனே பசித்திருந்து தாகித்திருந்து உடலை நாங்களே வற்புறுத்தி வைத்து அல்லாஹ்வுடைய நன்மை பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் அல்ல, ஒரு காரியம் அல்ல. மாறாக
அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் நோன்பினுடைய மிக முக்கியமான மிக பிரதானமான நோக்கம் என்னவென்று சொன்னால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக இறையச்சம் உடையவர்களாக மாறுவதற்காக வேண்டிதான் இந்த நோன்பை அல்லாஹு தாலா உங்கள் மீது விதியாக்கின்றான். என் மீதும் உங்கள் மீதும் அல்லாஹு தாலா விதியாக்கி இருக்கின்றான். ஆக அன்பின் இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ் நடிகார்களே, எனக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்ன? இந்த நோன்பை நோட்பதனால், இந்த நோன்பை நாம் உள்வாங்கி நான் மனதார நான் பாவங்களை விட்டு விலக வேண்டும் என்று இந்த நோன்பை நோற்றிருப்பதனால் எங்களுக்குள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன? முதலாவது நாம் அதை கண்காணிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த மாற்றம் எமில் ஏற்பட்டால் தான் அந்த நோன்பினுடைய பூர்ணமான கூலியை நாம் எதிர்பார்க்கலாம். நோன்பில் உள்ள ஒரு மிகவும் ஒரு தாற்பயம் ஒன்றுதான். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் காம ரமலான் ஈமான் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகதம மின் தம்பி. எப்படி ஒரு மனிதன் ஈமான் கொண்டு நன்மை எதிர்பார்த்த வண்ணம் நோன்பை நோட்கின்றானோ அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நன்மராயம் என்ன? முன் சென்ற பாவங்கள் எவ்வாறு மன்னிக்கப்படுமோ அதே போன்று அந்த ரமலானில் அந்த நோன்பில் யார் எழுந்து வணங்குகின்றாரோ நின்று வணங்குகின்றாரோ அதே ஈமான் கொண்டவராக நன்மை எதிர்பார்த்த வண்ணமாக யார் இந்த அமலை செய்கின்றாரோ அவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பாக்கியம் என்ன தெரியுமா? அவருக்கும் முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எங்களுக்கு தெரியும், நோன்பு மாதம் என்று வந்தாலே அந்த மாதத்தில் சுவர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும், நரகத்தினுடைய வாயல்கள் மூடப்படும், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். அஸ்ஸியாமு ஜுன்னா, அதாவது ஒரு நோன்பு ஒரு கேடயமாக இருக்கின்றது. இந்த நோன்புடைய மாதத்தில் நோன்பாளிகளுக்கான விசேடமாக ஒரு நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கூடிய ஒரு சுவனம் தான் ரையா என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாயிலானுடைய படக்கூடிய சுவனம். இது நோன்பாளிகளுக்கு மாத்திரம் மிகவுமே ஒரு நோன்பாளிகளுக்கு என்றே தனித்துவமான ஒரு சுவனமாக காணப்படுகின்றது. அன்பின் இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ் நடிகார்களே, இந்த நோன்பினூடாக நாம் அனைவரும் பிரயோசனம் எடுக்க வேண்டும். இந்த நோன்பினூடாக எமக்குள் நாங்கள் அதிகமான மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த நோன்பை பற்றி அல்லாஹு தஆலா கூறும்பொழுது நான் தான் அதற்கு கூலி வழங்குவேன் என்று இந்த சிலாகித்து பேசுகின்றான். அந்த அளவு மிகவும் ஒரு தாற்பயமிக்கமாக ஒரு நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மாதமாக இந்த ரமலான் மாதம் காணப்படுகின்றது. இந்த மாதத்தில் தான் அல் குர்ஆன் இறங்கப்பட்டது. அந்த மாதத்தில் தான் மிகவும் லைலத்துல் கத்ர் இருக்கின்றது. எனவே இந்த மாதத்தை தான் சுவனம் செல்லக்கூடிய ஒரு மிகவும் இலகுவான மாதமாக கூட எம்மால் ஆக்க முடியும். அதே போன்றுதான் இந்த நோன்பை நோற்றுவருக்கு நாளை மறுமையிலே அந்த நோன்பு சிஃபார் செய்யக்கூடியதாக ஷஃபா செய்யக்கூடியதாக இருக்கும் சகோதரர்களே. அதே போன்றுதான் ஒரு மனிதன் நோன்பை பூரணமாக நோற்றால், அதாவது அந்த நோன்பினூடாக அவன் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைக்கின்றார்கள். புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு நாள் நோன்பு நோற்றால் என்ன பலன் தெரியுமா? பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபா. அல்லாஹ் தஆலா 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டும் அவனுடைய முகத்தை அல்லாஹ் தஆலா திருப்பி விடுகின்றான். இஸ்லாம் உறவுகள் எல்லாம் நடிகார்களே, இப்படியாப்பட்ட பல அம்சங்களை பல நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மாதமாகவும் பல அம்சங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ரமலான் மாதம் காணப்படுகின்றது. அன்பின் இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ் நடிகார்களே, அதே போன்றுதான் இந்த ரமலான் மாதத்துடைய சிறப்புகளை எடுத்துக்கொண்டால் நோன்பாளினுடைய அந்த ஒரு வாடை இருக்கின்றது அல்லவா, அது இந்த உலகத்தை பொறுத்தவரையில் துர்நாற்றமுடையதாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய நன்மை விடயம் என்ன தெரியுமா? அந்த நோன்பாளினுடைய வாயிலிருந்து வரப்போடக்கூடிய அந்த வாடை நாளை மறுமையிலே கஸ்தூரியினுடைய வாடையை மிகவும் அதை விடவும் நறுமணம் மிக்கதாக காணப்படும். அல்லாஹு அக்பர். இப்படியாம்பட்ட நோன்பில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். நானும் நீங்களும் நோற்று கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா என்னுடைய நோன்பையும் உங்களுடைய நோன்பையும் கபூல் செய்ய போதுமானவன். அப்படியாப்பட்ட ரமலான் மாதத்தில் அதிகமாக நல்லமல்களை செய்ய வேண்டும், அதிகமாக குர்ஆன்களை ஓத வேண்டும், மஜ்லிஸுகளை உட்கார்ந்து பயான் நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டும். என்ன நல்ல விடயங்களை செய்ய வேண்டுமோ, என்ன நல்ல விடயங்களை எங்களால் செய்ய இயலுமோ அப்படியாப்பட்ட நல்ல விடயங்களை நாம் அனைவரும் செய்து அல்லாஹ்விடத்தில் திருப்பொருத்தத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஆக இந்த பயான் நிகழ்ச்சியினூடாக இந்த விஷனரி யூத் ஆர்கனைசேஷன் ஊடாக விடையப்பட்ட விடயம் என்று சொன்னால், இந்த உங்களிடம் 2 கேள்விகள் கேட்கப்படும். அதில் ஒன்று இந்த பயான் நிகழ்ச்சியினூடாகவும் மற்ற ஒன்று ஒரு பொது கேள்வியாகவும் கேட்கப்படும். உங்களுக்கான இந்த பயான் நிகழ்ச்சியினூடாக கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ் தஆலா கூறப்படக்கூடிய கூலி என்ன? இதுவே இந்த பயான் நிகழ்ச்சியினூடாக கேள்வி. ஆக உங்களுக்கான பொது கேள்வி இதோ: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பன 5 நிலங்களுமாகும்.
நாம் அனைவரும் படித்திருக்கின்றோம். இவற்றுக்கு ஐநிலங்கள் எனப்படும். இவற்றுள் வயலும் வயல் சார்ந்த நிலத்தினையும் மருதம் என்று கூறுவார்கள். இந்த நிலத்தின் தலைவன் போரின் போது இந்த நிலத்திற்குரிய பூவினை சூடிக்கொள்வது வழக்கம். அப்படியாப்பட்ட இந்த நிலத்திற்குறித்தான பூவின் பெயர் என்ன? இதுவே உங்களுக்கான பொது கேள்வியாக காணப்படுகின்றது. ஆக அன்பின் இஸ்லாம் உறவுகள் அல்லாஹ் நடிகார்களே, எவற்றையெல்லாம் கேட்டோமோ எவற்றையெல்லாம் செய்யப்படுத்தோமோ அப்படியாப்பட்ட நற்காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தி அல்லாஹுடைய திருப்பொருத்தத்திற்குரிய ஆளாக நான் நீங்களும் மாறுவோம் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியோட விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.